இன்னைக்கு வாங்க நம்ம பன்னீர் சப்பாத்தி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பன்னீர் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், வீட்டில் எடுத்த பன்னீர். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆம்ச்சூர் பவுட்ரு, அதாவது மாங்காய் தூள், அப்புறம் ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் தான். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 5 உருண்டை. இப்போ இந்த பன்னீர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இந்த மிளகாய்த்தூள் போட்டுடலாம், மல்லித்தூள், ஜீரகத்தூள், இந்த ஆம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்குவோம், புளிப்பாக இருக்கும் இல்லைங்களா அது. இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்டு உள்ளே வைக்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்து தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு இந்த பன்னீர் இருக்கு இல்லைங்களா, பன்னீர் நல்லா இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவு வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் சீஸு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை இப்படி எடுத்து வச்சு இப்படி இப்படி மடிச்சுக்கணும். இப்போ தேய்க்கலாம். மெதுவாக தேய்ங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்காம மெதுவாக தேய்ங்க. இப்போ கல் காஞ்சிருச்சு பாருங்க, போட்டுறேன். கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் தான் பரட்டி போடணும், அதுக்கப்புறம் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பரட்டி போடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் அதாவது பட்டர் தடவிடலாம். இது எல்லாமே வீட்டில் எடுத்தது தான். லைட்டாக உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். வேகட்டும், ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு டெய்லி விதவிதமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.